ஸ்கூல் டைமில் லேட்டாக இருந்துச்சோன்னா டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு ஒன் பார்ட் புலாவ் ரெசிபியோட வந்திருக்கேன். சோயா புலாவ் இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு 250 கிராம் அளவுக்கு அரிசியை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது சாதாரண பொன்னி அரிசி தான். அப்புறமா ஒரு கப் அளவுக்கு குட்டியான சோயா சங்க்ஸை சேர்த்து அதையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாம் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் பல்லாரி, 2 மீடியம் சைஸ் தக்காளி எல்லாம் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். ஊற வச்சு வச்சுருந்த சோயாவை சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1:2 ரேஷியோவில் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் லாஸ்ட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம அரிசியை வந்து இதோட சேர்த்து நம்ம நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம ஒரு 3லேருந்து 4